ஒரு சேலஞ்சா சவாலா சொல்றேங்க, ஒரு 10 நாள் உங்க வீட்டுல மிளகாய் இல்லாம வெங்காயம் இல்லாம சமைச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நோயாளிகள், அது யாரு, சுகரா பிரஷரா தைராய்டா எனக்கு தெரியாது, யாரா இருந்தாலும் சரி, ஒரு 10 நாள் இந்த மிளகாய் வெங்காயம் நிறுத்திட்டு மிளகு இஞ்சி போட்டு சமைச்சு பாருங்க. ரிப்போர்ட்ல மாற்றம் வரல அப்படின்னா என் தொழிலை விட்டுட்டு நான் போயிடுறேன். சத்தியமா சொல்ல, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்க உடம்புல உங்க ரிப்போர்ட்ல மாற்றம் வரலன்னா நான் இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுறேன். அவ்வளோ ஒரு விஷமான பொருளை 3 நேரம் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடுறோம். சாரி, நாமெல்லாம் நார்மலா சாப்பிடுறோம், வடநாட்டுல அள்ளி அள்ளி போடுவாங்க, நம்ம ஒரு அளவா சாப்பிடுறோம். இது தெரியாம நம்ம சுகர் சாப்பிடலன்னு சொன்னா சுகர்னால வியாதி வராது. இப்பயும் பேசுற ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ பலாப்பழம் சாப்பிடுங்க, 1 லிட்டர் கரும்பு ஜூஸ் குடிங்க, 1 கிலோ சப்போட்டா பழம் சாப்பிடுங்க. அதனால எந்த பாதிப்பும் உடம்புக்கு வராது. உடம்பு அசையாம கல்லு மாதிரி இருக்கும். அதே கார சட்னி சாப்பிட்டு பாருங்க, சுகர் 350 போயிடும். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, பேஷண்ட் சொல்றாங்க. நம்ம சொன்னது கருத்து மட்டும்தான். இந்த எல்லா டயலாக்கும் அவங்க கிட்ட வாங்கி தான் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்.